ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் கலை திருவிழா வந்தாச்சு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து போன வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. போன வருஷம் நடந்த எல்லா போட்டிகளுமே இந்த வருஷமும் நடக்க போகுது. இதில் சொல்கிறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா சொல்கிறேன். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்தெந்த தேதிகளில் இந்த போட்டி வந்து நடக்குது. அதாவது பள்ளி அளவில், வட்ட அளவில், மாவட்ட அளவில், அப்புறம் மாநில அளவில். முதல்ல பள்ளி அளவில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆகஸ்ட் 3லேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும். 9, 10 வகுப்புகளுக்கு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும். 11, 12ஆம் வகுப்புகளுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும். அடுத்து வட்ட அளவிலான போட்டிகள் என்னென்ன தேதியில் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 9ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும். 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிக்கணும். மாவட்ட அளவிலான போட்டிகள் 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அக்டோபர் 15க்குள்ளேயும் 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஆகஸ்ட் 27க்குள்ளேயும் நடத்தி முடிக்கணும். மாநில அளவிலான போட்டிகள் வந்து 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் அக்டோபர் 28ஆம் தேதி மதுரையில் நடக்க போகுது. 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் அக்டோபர் 27ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடக்க போகுது. 9, 10ஆம் வகுப்புகளுக்கு தஞ்சாவூரில் அக்டோபர் 7ஆம் தேதியும் அக்டோபர் 8ஆம் தேதி நடக்க போகுது. 11, 12ஆம் வகுப்புகளுக்கு அக்டோபர் 7ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஒன்றுனா இப்போ சொல்கிறேன். முதல்ல முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட பேரை எம்இஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறது. நீங்கள் என்னென்ன போட்டியில் கலந்துக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக எழுதி எம்இஸில் முதல்ல அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் என்னால் பேர் கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு என்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கே போய் எம்இஸில் உங்களோட பேரை அப்டேட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து பள்ளி அளவில் செலக்ட் ஆகிறீங்களா, அதையும் எம்இஸில் அப்டேட் பண்ணணும். வட்ட அளவில் செலக்ட் ஆனாலும் அதையும் எம்இஸில் அப்டேட் பண்ணணும். மாவட்ட அளவில் செலக்ட் ஆனாலும் எல்லாத்தையுமே எம்இஸில் அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது போட்டியோட மையக்கரு. ஒவ்வொரு வருஷமும் கலை திருவிழாக்கு மையக்கரு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தலைப்புக்கு கீழே தான் எல்லா போட்டியுமே நடக்கும். அதாவது போன வருஷம் வந்து பசுமையும் பாரம்பரியமும் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தலைப்போட அடிப்படையில் தான் நடக்க போகிற எல்லா போட்டிகளுமே இருக்கணும். உதாரணத்துக்கு பாட்டு, நடனம், மைமிங், மிமிக்ரி, களிமண் பொம்மை செய்கிறது, சிற்பம் செய்கிறது, டிராயிங் வரைகிறது, கதை சொல்கிறது, இந்த மாதிரி இது எல்லாமே அந்த பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்பு கீழே தான் போன வருஷம் எல்லா போட்டியுமே நடந்தது. அந்த மாதிரி இந்த வருஷம் கொடுக்க போகிற அந்த தலைப்பு கீழே தான் எல்லா போட்டியுமே நடக்கணும். முக்கியமாக சொல்ல வேண்டியது, சினிமா சாங்ஸ் வந்து பயன்படுத்தவே கூடாது. எல்லாமே உங்களோட சொந்தமான கற்பனையாக தான் இருக்கணும். அது மட்டும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சினிமா சாங்ஸை வந்து அங்கே பாடுறதோ அதுக்காக டான்ஸ் ஆடுறதோ அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா இதில் அடிக்கடி கேட்குற கேள்வி வந்து, சார் நான் வந்து எத்தனை போட்டியில் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஒரு நபர் வந்து 3 தனி போட்டிகள் மட்டும்தான் கலந்துக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கிராமிய பாடலில் கலந்துக்கிறீங்க, நாட்டுப்புற நடனத்தில் கலந்துக்கிறீங்க வச்சுக்கோங்க. கூடவே இன்னும் ஒரு போட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம், களிமண் பொம்மை செய்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 3 போட்டியில் மட்டும்தான் ஒரு தனிநபர் கலந்துக்க முடியும். அதுவே நீங்கள் குழுவாக கலந்துக்கிறதா இருந்தால் 2 குழுவில் நீங்கள் கலந்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வில்லுப்பாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கிராமிய நடனத்திலையும் இருக்கலாம். அந்த 2 குழுவில் மட்டும்தான் நீங்கள் கலந்துக்க முடியும். அதுக்கு மேற்பட்ட குழுவில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது. இதுதான் வந்து இந்த ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஒவ்வொரு வருஷமும் சில குழப்பம் வந்து சில பேருக்கு நடக்குது. அந்த குழப்பத்துக்கு இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன். 9லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பறை வாசிக்கிறவனா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்இஸில் பேர் கொடுக்கும்போது ட்ரம்ஸ் அப்படிங்கிற அந்த பேரில் அந்த கேட்டகரியில் இவங்க பேரை கொடுத்துருவாங்க. பறைனா என்ன, ட்ரம்ஸ்னா என்னன்னு இவங்களுக்கும் தெரியலையோ, அல்லது எம்இஸில் பண்ணுறவங்களுக்கும் அப்டேட் பண்ணுறவங்களுக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அவன் வந்து பறை வாசிக்கிறவனா இருப்பான், ஆனால் ட்ரம்ஸில் பேரை கொடுத்துருப்பான். போட்டி நடக்கும்போது ட்ரம்ஸுங்கிற கேட்டகரி கூப்பிடும்போது இவன் பறை எடுத்துகிட்டு வருவான். நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, பறைங்கிறது நம்ம நாட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம ஊரில் வாசிக்கிறது. ட்ரம்ஸ் அப்படிங்கிறது அது வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இமேஜை நான் போட்டு காட்டுறேன். பறைனா என்ன, ட்ரம்ஸ்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேர் கொடுக்கும்போது பறை வாசிக்கிறவனா இருந்தால் பறையில் தான் பேர் கொடுக்கணும். தோல் கருவிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அது கீழே பறை அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தனியாக ஒரு கேட்டகரியாக இருக்குது, அதில் பேர் கொடுங்க. நீங்கள் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் ட்ரம்ஸில் பேர் கொடுக்கணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கொடுத்துட்டு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. அது வந்து நாட் எலிஜிபிள். உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வருஷத்துக்கான தலைப்பு வந்து இளையோர் திறன்.
இங்கிலீஷ்ல சொன்னா யூத் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில வார்த்தைகள் கூட சொல்லலாம். தமிழ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இளையோர் திறன். இந்த தலைப்பு அடிப்படையில தான் எல்லா போட்டிகளுமே நடக்கும். இதுக்கு இளையோர் திறனுக்கு சம்பந்தம் இல்லாத வரிகளை போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மார்க் கண்டிப்பா குறைச்சிருவாங்க. நீங்க எவ்வளோ நல்லா பாடினாலும் சரி, எவ்வளோ நல்லா நீங்க பெர்ஃபார்ம் எந்த போட்டியில பண்ணியிருந்தாலும் சரி, இந்த தலைப்புல இருக்கிறதுக்குன்னு கட்டாயமா அவங்க மார்க் கொடுப்பாங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் இந்த தலைப்புல கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு தான் மார்க் போடுவாங்க, உங்களுக்கு மார்க் போட மாட்டாங்க. அதனால எல்லா போட்டியுமே இளையோர் திறன் அப்படின்ற தலைப்பு கீழே தான் நடக்கும். இன்னும் சில குழப்பம் வந்து சில பேருக்கு ஏற்படுது. அது என்னன்னா, செவ்வியல் இசைனா என்ன, நாட்டுப்புற பாடல் அப்படின்னா என்ன? நாட்டுப்புற பாடல் அல்லது மக்கள் இசை, கிராமிய பாடல் எப்படி வேணா வச்சுக்கலாம். செவ்வியல் இசை அப்படிங்கிறது வந்து கர்நாடக சங்கீதம், கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். கிளாசிக்கல் மியூசிக்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு க க ரி ச சரி ரி க க ரி ரி சரி க ரி சரி ச த சரி க ப க ரி சரி க ப க க ரி சரி க ரி ரி ச த சரி க ரி. இந்த மாதிரி ஸ்வரங்கள் வரும். கற்பனை ஸ்வரம் பாடணும், ராக ஆலாபனை பாடணும், தானம் பாடணும். இந்த மாதிரி கச்சேரியில பாடுவாங்க இல்லையா, அலை பாயுதே கண்ணா, இந்த மாதிரி பாடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கர்நாடக சங்கீதம் தான் செவ்வியல் இசை. நாட்டுப்புற பாடல் அப்படின்றது நம்ம நாட்டோட பூர்வீகமான இசை. கிராமங்கள்ல மக்கள் வயல்ல நாத்து நடும்போது பாடுறது, களை பறிக்கும் போது பாடுறது, தாலாட்டு பாடுறது, இந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல அது இருக்கு நாட்டுப்புற பாடல். அதுதான் நாட்டுப்புற பாடல். செவ்வியல் இசையில நாட்டுப்புற பாடல சில பேர் வந்து அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பாடுறாங்க. முதல்ல இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வியல் இசை வேற, நாட்டுப்புற பாடல் வேற. செவ்வியல் இசை பேர் கொடுத்துட்டு நாட்டுப்புற பாடல் பாடக்கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேர் கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா குழப்பத்துக்கும் நான் விடையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச விளக்கத்தை கொடுக்க நான் முயற்சி பண்றேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா பிராக்டிஸ் பண்ணி எல்லாரும் கலை திருவிழால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ.